அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 12. இந்த காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மாமனாருக்கு ஒப்பந்தம் செய்து கொடுத்த கால கெடுவை முடித்து தமது குடும்பத்தாருடன் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகிறார்கள். அதிலிருந்து தொடங்குவோம் இன்ஷாஅல்லாஹ். மூசா அந்த காலக்கெடுவை முடித்து தமது குடும்பத்தாருடன் இரவில் பயணம் மேற்கொண்ட போது தூர் சினாய் மலைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த தூர் மலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார். இங்கே இருங்கள், நான் ஒரு நெருப்பை கண்டேன், அது பற்றிய செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காக அதில் ஒரு பந்தத்தையோ கொண்டு வருகிறேன் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார். அப்போ அவங்க புறப்பட்ட காலம் ஒரு நல்ல குளிர்காலம் போல இருக்கு. ஆக துருசினாய் சினாய் மலைக்கு பக்கத்தில் தான் குடும்பத்தாரை அமர்த்தி வைத்துவிட்டு அவங்களோட இங்கே இருங்க, நான் போய் நெருப்பு, ஏன்னா நெருப்பட்டியோ லைட்டர்லாம் அப்போ கிடையாது இல்லையா, இந்த நெருப்பு கங்கு தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அப்படி அதே போல் அவங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி தங்களுடைய குடும்பத்தார்கள் அறிவித்து விட்டு போகிறாங்க. அவர் அங்கே வந்தபோது, யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தபோது, பாக்கியம் பெற்ற இடத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள ஒரு மரத்திலிருந்து மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று குரல் வருது, சத்தம் வருது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள்ட்ட, உன்னுடைய கை வச்சிருக்க, கையில் வச்சிருக்கியா, அது என்ன அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்க என்னகிட்ட கைத்தடி, இலைகளை பறிப்பேன், ஆடு ஓட்டுவேன், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு, மேடு பள்ளம் தாண்டுறது, இப்படி பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ் தஆலா உமது கைத்தடியை போடுவீராக என்றான். அதை அவர் கீழே போட்டபோது அது சீரும் பாம்பாக காண்கிறார்கள். அந்த சீறி பாயும் பாம்பாக கண்டபோது அதை திரும்பி பார்க்காம ஓட்டம் எடுக்கிறார்கள், பின்வாங்கி ஓடுகிறார்கள். மூசாவே, பயப்படாதே, முன்னே வாரும், அஞ்சாதீர், நீர் அச்சமற்றவராவீர் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஆறுதலை கூறி தன்னுடைய பக்கத்து மீண்டும் முன்னுக்கு வரும்படி அல்லாஹ் அழைக்கிறான். மீண்டும் அவர்கள் முன்னே வருகிறார்கள். இன்னும் தொடர்கிறது.